Hi friends, வணக்கம் and welcome back to my channel உப்பு புலி. கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. வீட்டிலே சேஃபாக இருங்க. நாமளும் சேஃபாக இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேஃபாக வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் குருமா தான். நம்ம சேனலில் நிறையா நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி அதை வந்து இப்போ நான் அந்த பேனில் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும் போது உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சேஃபாக குக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இது இப்போது இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சிக்கிறேன். இதை வந்து நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தேங்காய் வந்து பல்லாக போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுறேன். இப்போது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்குனிங்கன்னா நல்ல ஒரு புதினாவோட நல்ல ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்குறேன். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் இதை வதக்குனிங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ தக்காளி வந்து நான் இங்கே ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்க்குறேன். புளிப்பு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் விடுறேன். மட்டன் ஒரு 1/4 கிலோ போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்குறேன். மட்டனோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கனாலே அந்த மட்டனோட அந்த கலர் வந்து லைட்டாக ஒயிட் கலரில் மாறும் உங்களுக்கு. மாறினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட அந்த வாடை போகிறதுக்காக லைட்டாக வதக்குறேன். இதை இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாயும் கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்க்குறேன். இப்போது அதே பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதை வந்து கரைச்சி சேர்க்குறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா கலக்கிடுங்க. இப்போ இது மூடி உங்களோட குக்கரில் வந்துட்டு மட்டன் வந்து வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ விசில்ஸ் வச்சுருங்க. நான் வந்து இங்கே 5 விசில் வைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு விசில் கம்மியாகவே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 6 விசில் வந்தால் மட்டன் நல்லா வேகும். நான் வந்து 5 விசில் வச்சுருக்கேன். உங்களோட குக்கரில் எப்படியோ அந்தளவுக்கு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போது திரும்பிக்கும் குக்கரை மூடி ஒரு விசில் வைக்கிறேன். ஒரு விசில் வச்சாலே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். தேவைப்பட்டால் 2 விசில் கூட வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு விசில் வச்சு இறக்கிடுறேன். ப்ரெஷர் அடங்கணுன்னு எடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் அந்த சோம்பு பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சாலே போதும். குருமா வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் in the next video. Until then, bye bye from me.
என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.